அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கி குரு பயிற்சி பலன்களாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2024 டு 2025 ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். நண்பர்களே, இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மாட்டிலே பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவங்க, என்று நிதானமாக இருந்து செயலிலே வெற்றியை தேடக்கூடியவங்க. ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஜென்ம குருவாக இருக்குது. ஜென்ம குருவாக இருக்கிறது. ஜனகால சந்திரன் மேலே கோச்சார குரு வந்து அமர்கிற போது சற்று மனக்குழப்பத்தையும் வீண் அலைச்சலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த குரு பகவான் இருப்பார். உங்கள் திட்டங்களை வகுத்துக்கங்க. எந்த ஒரு செயலையும் எடுத்தாலும் சரியான முறையில் திட்டமிடுதல் இருக்கணும். அது ரொம்ப கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய காலகட்டம் இந்த ஓராண்டு காலம் என்பதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டாலே உங்களுக்கு துன்பம் இல்லை, தோல்வி இல்லை. மனசில் தேவையில்லாத எண்ணங்களும் சஞ்சலங்களும் ஏற்படும் போது இறைநாமத்தை ஜெபிக்க பழகுங்க. ஒரு மகானோட பெயரை சொல்லுங்க, நாமாவளி சொல்லுங்க. உங்கள் மனசு ஒருநிலைப்படும். நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் நீங்கள் வெற்றி அடையலாம். அது இல்லாமல் அவசர கோலத்தில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வீண் அலைச்சலையும் வீண் விரயத்தையும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை இந்த ஜென்ம குரு செய்வார். இந்த குருவானவர் உங்கள் ராசிக்கு 8 கூடையவனாக போகிறாரு. அஷ்டமாதிபதி 11 கூடையவனாகவும் போயிடுறாரு. ஸோ இந்த அமைப்பில் இருக்க இந்த குரு உங்கள் ராசியை பொறுத்த மாட்டிலும் பாவாதிபத்தியம் வாங்கியிருக்காரு. கோச்சாரத்தில் லக்னத்தில் ராசியில் இப்பொழுது சம்பந்தம் போடும்போது இப்போ குரு திசையோ குரு புத்தியோ நடக்கிற ரிஷபராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தொழிலில் கவனமாக இருக்கணும். உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும். மனசில் ஒரு ஆசை ஏற்படுது, மனசில் ஒரு எண்ணங்கள் ஏற்படுது. அப்படிங்கும்போது அந்த எண்ணத்தில் நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல நீங்கள் ஒரு மன விருப்பப்படி ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் அது நியாயமான செயலானு யோசித்து செய்யுங்க. ஏன்னா இந்த 11ங்கிற ஆதிபத்தியம் வாங்கும்போது மனதில் சில எண்ணங்களையும் ஆசைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் வேண்டாத ஆசைகளையும் ஏற்படுத்தி அதன் மூலம் அசிங்கம் அவமானம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நிதானத்தை கடைபிடிங்க. இது தேவையான செயலா, தேவையான எண்ணமான யோசித்து அதன் பிறகு அதை செயல்படுத்துங்க. அப்படி செயல்படுத்தினாலே உங்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை. குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை செய்யும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 அப்படிங்கிற இடங்களை பார்வையிடுறாரு. ஸோ 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 7ங்கிறது கலத்திரஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த 3 முக்கிய ஸ்தானங்களையும் இந்த குரு பகவான் சிறப்பாக பார்வையிடும் போது, ஏற்கனவே சுக்கிரனுடைய வீடு இயற்கை சுக்கிரனோட வீட்டில் தான் இருக்காரு. அப்படி இருக்கும் போதும் சுக்கிரன் அவருக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அந்த வீடு ரிஷப வீடுங்கிறது ஸ்திர வீடாக போயிடுது. ஸ்திர வீட்டில் குரு பகவான் வந்து அமர்கின்ற காலகட்டம் எல்லாமே பலமான சேமிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். எனவே 5ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு அற்புதமான பலன்களை செய்யும். பிள்ளைங்க விஷயத்தில் ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பிள்ளை பேருக்காக காத்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 5ஆம் இடத்தை புத்திரகாரகனே பார்வையிடுறாரு. புத்திர ஸ்தானத்தை புத்திர காரகனே பார்வையிடுறது மிகச்சிறந்த நற்பலன். குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. 7ஆம் இடம் விருச்சிக வீடு. அந்த விருச்சிக வீட்டை இந்த குரு பகவான் ராசியிலிருந்து பார்வையிடுறாரு.
அப்போ மனைவியோட ஒரு சுமூகமான போக்கு, குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமான ஒரு நிலை, சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். பார்ட்னர்களுக்குள்ள இந்த கசப்பு உணர்வுகளை எல்லாம் நீக்கி தொழில் பார்ட்னர்கள் அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். நெருங்கிய உறவுக்காரங்கள்லாம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. தொலைதூர பயணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களாக அது கைகூர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிற, ஏன்னா 9ஆம் இடங்கிறது தூரதேச பயணத்தை சொல்லக்கூடிய இடம். காலபுருஷ தத்துவம் என்பது 9ஆம் இடத்துக்குரியவர் குரு தான், 12ஆம் இடத்துக்குரியவரும் குரு தான். 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டில் வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு இடம். 9ஆம் இடங்கிறது பயணத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்களை வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த பயணத்தில் வெற்றியும், வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு சாதகமான போக்கும் சந்தோஷமான ஒரு நிலையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் இந்த ஜென்ம குருவானவர் தீய பலன்களை எதுவும் கொடுக்காமலும் நற்பலன்களை கொடுக்கவும், வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு, இதையெல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிட்டாலே இந்த குரு பகவான் ஜென்ம குருவானவர் உங்களுக்கு நன்மையை தான் கொடுப்பான்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.